கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 183ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை ஏறெடுப்பதற்கு முன்பாக நாம் சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கும் போது, அவர் துதியை எப்பொழுதும் நம் வாயில் இருக்கும் பொழுது, நம்முடைய கண்களும் இருதயம் சிந்தையும் எவ்வேளையும் கண்மலையாம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்திலே சொல்லி ஆலோசனை கேட்டு அவருடைய விருப்பத்தை கேட்டு நாம் செயல்படுத்தும் பொழுது பார்த்தீர்களானால், நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமாய் பிதாவின் நாமம் மகிமை அடைகிறது. பிரியமானவர்களே, இதுதான் ஒரு ஒழுக்கமாக சரியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி நமக்கு கட்டாயம் தருவார். இந்த நிச்சயத்தோடு, ஒருவேளை இதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால், இன்று இதை நாம் சரியான வாழ்க்கை என்று புரிந்து, கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு இதை செயல்படுத்துவோம். இப்பொழுது விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற வேளையிலே எங்களுக்கு ஆண்டவரே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தியானித்தபடியே ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் வாழவும் ஆண்டவரே அப்பா, இந்த விசுவாச அறிக்கை வசனத்திலே சொல்லப்பட்டது போல வருகையிலும் ஆசீர்வாதமும் போக்கிலும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்க பண்ணியருளும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் சிந்தை எல்லாவற்றையும் உமக்கு நேராக திருப்புகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை திருப்புகிறோம். நிச்சயமாக எங்கள் வருகையும் போக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசித்து இதை அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்கள், கிரியையிலே உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். God bless you.